தூங்குற நேரத்துல பாட்டு பாடி எழுப்பி விட்டியாடா. யார்கிட்ட இப்படி கத்திட்டு இங்க இருக்க? வாடா, உன்னை ஒரு கை பாத்துறேன். ஐயோ, நீங்க இப்படி வாங்க. விடு என்ன என்னடி தடுற? விடுறி என்ன விடு. இன்னைக்கு அவனுங்களை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ வாய் மூடுங்க. இந்த ஒரே ஒரு கல்ல தூக்கி வச்சுட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? இவரோட பெரிய தொல்லையா போச்சு. வாங்க உள்ள. போடி. போங்கடா போங்கடா பாத்ர போறார். போங்கடா போங்க சீக்கிரம் போங்க போங்க. என்ன என்னாச்சு? இல்ல ட்ரைனிங். இதுக்குள்ள எப்படி போறதுன்னு ட்ரைனிங். இந்த ஆளு ஏன் இப்படி பண்றாருன்னு புரியவே இல்லையே. கையில AK-47 வச்சுக்கிட்டு கல்லால் அடி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போடா. டேய் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாடுறா, இல்லனா நெஞ்சு எரியும். இதை விட அதிகமான தண்ணி நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப நேரமா அங்கதான் இருந்தீங்களா? எங்க? அதான் அந்த கிரவுண்ட் பக்கத்துல. நீங்க எங்களை பாத்தீங்கல்ல, அப்பதான் நாங்க வந்தோம். என்ன கேட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி நான் கிளம்புறேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பூங்காற்று திரும்புமா, என் பாட்டை விரும்புமா. வேற பாட்டே உங்களுக்கு கிடைக்கல, போயும் போய் இந்த பாட்டை பாடுறீங்களே, நல்லா வருது. நான் இல்ல, ஆளை விடுங்க. அந்த ஜோசியரு என்ன கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அனுப்ப சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கான். அந்த ஆளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும். அதுக்காக தான் இந்த குழியை தோன்றேன். மூடுங்க மூடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க. காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அந்த ஆளு முட்டைய மிதிக்க போறாரு. பிசமரு திரும்புமா, ஏன் பாட்ட தூக்கத்திலே அதே பாட்டு கேக்குது. மனசுக்குள்ள காத்தாடி. எவன்டா அது? டேய் பாத்துட்டாரு, மாட்டணும். மரியாதை அப்படியே பின்னாடி போங்க. ஓடணுமா? வேண்டாம். 1 2 3 4 5 6 7. மார்னிங். குட் மார்னிங் சார். காலையில ஜாக்கிங் போகும்போது சும்மா சிவரேறி பார்த்தேன். நீங்க எப்படி? நாங்களும் அப்படியே ஜாகிங் வந்து சும்மா அப்படியே நின்னுட்டோம். குட் குட். ஓகே. இவர் இப்படி எல்லாம் பண்ற ஆள் இல்லையே. ஊர்க்காரங்கிட்ட அடி வாங்க போறது நிச்சயம். எவன்டா அவன் என் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஓடி போனவன்? ஐயோ உங்களுக்கு பொழுது விடிஞ்சிருச்சா? அனாவசியமா பேசாதே. எவன்டி அவன்? காலங்காத்தால உன்னை பாக்குறதுக்கு உள்ள வந்துட்டு போறவன் இல்ல ராத்திரில இருந்து இங்கதான் இருக்கானா? இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. ஆமா, நீங்க மட்டும் அவசியமா பேசுறீங்க. நான் சஸ்பென்ஷன்ல இருந்தப்போ நீ அந்த ஜோசியக்காரன் கூட சுத்தல, இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பேசுறீங்க? குழந்தைங்க இருக்காங்க, வாயை மூடிட்டு சும்மா இருங்க. பசங்க இருக்கிறதுனாலதான் நான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம இருக்கண்டி பண்ணி. என்ன பூ வெத்தலை எல்லாம் இருக்கு அப்படின்னா சூனியம். புரிஞ்சு போச்சுரி. எனக்கு சோனிய வச்சு என் தலை வெடிச்சு செதற மாதிரி பண்ணிட்டு நீ அந்த ஜோசின்னு ஓடி போதானே பிளான் பண்ணிருக்க. ஐயோ போயிட்டு வரேன்.
காலங்காத்தால பேக தூக்கிட்டு போறா பாரு, எங்க போறானே தெரியல. இவளுக்கு யாரு கூடயாவது கனெக்ஷன் இருக்கா? உன் தங்கச்சி தானே? இங்க பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஓ, தங்கச்சி சொன்ன உடனே கோவம் வருதோ? அப்புறம் எதுக்கு நீ காலங்காத்தால ஓவரா மேக்கப் பண்ணிட்டு போறா? ஐயோ, உங்க வாய் புழுத்துதான் போகுது. அவ மட்டும் வேலைக்கு போலனா நானும் என் குழந்தைங்களும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நீங்க என்ன வேலை வெட்டிக்கா போறீங்க? சொல்லுவடி. குடிச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கால் காசு பிரயோஜனம் கிடையாது. குடிச்சிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. பேசுன என்னடி செய்வ? ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன். என்னடி செய்வ? உண்மையை சொல்லு, நீதானே இந்த சூனியத்தை வச்ச? இன்னைக்கு அந்த ஜோசியக்காரன நேரம் கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லாம போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கும்ப ராசி, இதுதான் பிரச்சனை. இப்ப யார் பிரச்சனை? தப்பா நினைக்காதீங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை. சனியா சும்மா விடாது. சனி சும்மா விட்டாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அதோ வரல. டேய் என்ன காலங்காத்தால டேய், முட்டையில எனக்கே சூனியம் வைக்கிறியா? ஆண்டவா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. முட்டையில நல்லா படம்லாம் வரைஞ்சிருக்க. எனக்கு வரையவும் தெரியாதுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லா நடிக்கிற. ஒரு முட்டையில தெரிச்சு போயிடும் நினைச்சேன் என் தலை. ஒன்ன ஐயோ, என்னாச்சு? இவ்வளவு அழகா பொண்டாட்டி இருக்கும்போது ஒன்ன இந்த பர்மா, இவனை கொஞ்சம் அடக்கி வை. பேரு கோபாலன் இருக்கிறதுனால கோபியருக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். நல்ல வேளை நான் உன்னை இங்கேயே பார்த்தேன். எப்படிமா இருக்க? உனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. பழைய அட்ரஸா? அதான் மறுபடியும் என்கிட்டயே வந்துருச்சு. பணம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லலாம்னு பார்த்தா அனுப்புற ஆளோட அட்ரஸே தெரியல. அதெல்லாம் தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வரும். நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த அட்ரஸுக்கு பதிலா எப்போ வர வார்த்தை தான் God bless you. இந்தாங்க. தேங்க்யூ. சரி. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? பட்டாளக்காரங்களை பத்தி ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. என்னங்க? பொண்ணுங்களை பார்த்தா விட மாட்டீங்களாமே? அப்படிலாம் இல்லையே. அப்புறம் பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறது ஒளிஞ்சிருந்து எதுக்கு பாக்குறீங்க? ஐயோ, ஒளிஞ்சு பார்க்கத்தான். நானா? நீங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க. பச்சை ஃபுல் ஸ்லீவ் டி-ஷர்ட், கருப்பு கலர் ஜீன்ஸ். நான் சத்தம் போட்ட உடனே செவரேற குதிச்சு கேம்புக்கு ஓடிட்டீங்க. வந்தது நீங்க தானே? சத்தியமா நீங்க ட்ரெஸ் மாத்துறதே எனக்கு தெரியாது. பாடுற குரல் நல்லா இருக்கே. அந்த பொண்ணு இல்ல, அது பாடுறது யாருன்னு பார்க்க தான் வந்தேன். போதும் போதும், பொய் சொல்றதுக்கு கஷ்டப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் இருக்கு. உங்களை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? சத்தியமா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு மேஜர். ஏன் மேஜர் பொய் சொல்ல மாட்டாங்களா? சரி சரி, நான் நம்புறேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு டெபாசிட் கேன்வாஸ் பண்ணி தரணும். ஐயோ, நான் இங்க ஆர்டி ஏஜென்ட். இல்ல, எனக்கு இங்க யாருமே தெரியாதுங்களே. ஊர்க்காரங்க யாரும் வேணாம், கேம்ப்ல இருக்கிற பட்டாளத்துக்காரங்களே போதும். இத பாருங்க, நான் ஒன்னும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஏதோ 1-2 பேரை மட்டும் தான் தெரியும், அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாம் சிஆர்பிஎஃப்ல இருந்தும் மத்த கோர்ஸ்ல இருந்தும் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் அவங்க கமாண்டன்ட் இல்லையா. நான் போய் எப்படி அவங்க கிட்ட? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம். ஓகே. ஆனா நடந்தது என்னன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியிருக்கும். அத்தனை பெரிய சேர்க்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் செய்யறேன். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நேரா கேம்புக்கு வந்துருங்க. அப்புறம் எல்லாரையும் சேர்த்துற முடியாது. ஏதோ நான் சொன்னா கேட்கிற ஒரு 4-5 பேர் மட்டும் உங்ககிட்ட சேர்த்து விட்டுறேன். ஓகே, பை பை. Hey, go fast. Come on. Go. சீக்கிரம் பண்ணுங்க. காலையிலேயே ஏதாவது சாப்பிட வேண்டியது, அப்புறம் எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல கழுத்து மேல ஏற வேண்டியது. என்ன பண்றது? சாப்பிட்டது ஜீரணிக்கணும்னா ஏதாவது பண்ணணும்ல. என்ன அங்க முணுமுணுக்கிற? இல்ல, என் லட்சுமி சரியா சாப்பிட மாட்டேங்குது. வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாலை கறக்கிற வேலையை மட்டும் பாரு, போதும். சரி சார், சாரி சார். சார் உங்களை கூப்பிட சொன்னார். நீங்க போங்க, நான் வரேன். மே கம் இன் சார்? எஸ். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தான் இங்க வர சொன்னேன். நான் ராஜஸ்தான் கேம்ப்ல இருந்தப்போ அங்க நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் இருந்தார், காரக்குடிக்காரர். ரொம்ப சீனியரான ஆள், நம்ம மாதவ மாதிரி.
நம்ம மாதவனுக்கு குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனா அந்த ஆள் அது மாதிரி இல்ல. சின்ன வயசுலயே ஆர்மில சேரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. 6 பசங்க இருக்கு. ஆனா அந்த நினைப்பே அந்த ஆளுக்கு கிடையாது. கிடைக்கிறப்பெல்லாம் எப்பவும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பார். மனுஷ வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அமையாது. ஒரு நாள் மனுஷன் பாத்ரூம்ல வழிக்கு விழுந்தார். பேக் இன்ஜுரி. கேம்பை விட்டு அனுப்பிட்டாங்க. பாவம், ரொம்ப நாளைக்கு அவரு அதே மாதிரி இருக்க வேண்டியதாயிடுச்சு. கடைசியில இறந்தும் போயிட்டாரு. வேலையில சேர்த்த பணம்லாம் கடன் கொடுக்கறதுக்கே சரியாயிடுச்சு. பசி பட்னின்னு அவர் மனைவி குழந்தைங்க எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? குளிக்க போகும்போது வழுக்கி விழக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை அளவா பெத்துக்கணும்னு சொல்றீங்களா சார்? Shut up, you fools. நாம வீட்டையும் ஊரையும் விட்டுட்டு வரோம். சின்ன வயசுலயே பட்டணத்துல சேர்ந்ததுனால குடும்ப ஞாபகம் இருக்காது. செலவை பத்தி தான் இப்ப நான் சொல்ல வரேன். கிடைக்கிற பணத்தை கூத்தடிச்சு செலவு பண்றது இனிமே அந்த நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்க்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அந்த பொண்ணு சொன்ன உடனே உங்க எல்லாரையும் சேர்த்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாளா? பச்சை பச்சையா பேசுற குடிகார வீட்டுல இருக்கிற பொண்ணா சார்? சேச்சே, அந்த ஆள் குடிகாரன் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. போஸ்ட் ஆபீஸ்ல வச்சு நான் பார்த்தேனே.